Dear student, 12th standard chapter 1ல exercise 1.4ல 4th sum complete பண்ண போறோம். 4th sum ஓட question, ஒரு fish tank வந்து வாட்டர்ல ஃபில் பண்றாங்க. ஒரு fish tank ஒரு டேங்க், இந்த டேங்க் என்ன ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணனும்னா ரெண்டு ஏ பி ரெண்டு பம்ப் மூலியம் நம்ம ஃபில் பண்றாங்க. ஏ என்ற பம்பும் பி என்ற பம்பும் ஃபில் பண்ணது நமக்கு ஒரு டேங்க் ஃபில் பண்ணும்போது நமக்கு ஆனால் பி என்ற டேங்க்னா நமக்கு பி என்ற டேங்க் வந்து என்ன நமக்கு வாட்டர் இருந்தா இன் ஆர் அவுட் ஓகேவா. இப்போ 10 மினிட்ஸில் வாட்டர் வெளில இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸில் வந்துன்னா அவுட் வெளில போகும் ஓகேவா. அதான் பி மட்டும்தான் ஓகேவா. இப்போ 15 மினிட்ஸ்னா வாட்டர் வந்து ஃபில் ஆனால் இன்னில் வந்துச்சுன்னா அவுட் லெவல் போகுங்க. 15 மினிட்ஸ் அவுட்டில் போகும். ஆனால் ஈக்குவலாக போகும் நமக்கு ஓகே. சேம் ரேட் ஓகே, ஒரே சேம் ரேட்டில் போகும் இந்த பி என்ற பம்ப் மட்டும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஓகே சேம் ரேட்டில் போகும் நமக்கு. ஆனால் வாட்டர் என்ன ஃபிஷ் டேங்கை ஏ என்ற பி என்ற ஃபில் பண்ணுறதாங்க ஓகே. அந்த டேங்க் ஃபில் பண்ணணும். ஆனால் நமக்கு ஏ பியில் எவ்வளோ ஆகும்னா மினிட்ஸில் வருது நமக்கு வாட்டர் தெரியாது நமக்கு. ஆனால் பி மட்டும் நமக்கு நேரம் ஒரு 10 மினிட்ஸில் வாட்டர் வந்துச்சுன்னா 10 மினிட்ஸில் தான் அவுட்டில் போய்டும் ஓகே. இன்னில் வந்துச்சுன்னா அவுட்டில் சேம் ரேட் ஓகே. அதான் சேம் ரேட்னு கொடுத்தாங்க. பி மட்டும் கேன் பி வாட்டர் இன் ஆர் அவுட் அட் த சேம் ரேட்டு. சேம் ரேட்டில் ஓகேவா. இங்கே உள்ளார வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெளில அதே சேம் போகும். பி என்ற பம்ப் மட்டும் ஏ வந்து ப்ராப்ளம் அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க பி ஓகே. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு இப்போ வராத நமக்கு ஏ என்ற பம்ப் ஏன் ரெசிப்ரல் போட்டால் நமக்கு வாட்டர் இன் அவுட்டில் வைக்கணும். அப்போ நான் 1/a + 1/b ஈக்குவல் எவ்வளோ இது எவ்வளோ ஃபில் ஆகுது 10 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. அப்போ 10 மினிட்ஸ் நமக்கு 1/10 ஓகே. கொஸ்டின் கொடுத்தாங்க பாரு ஃபில்டு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க பாரு. அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு நான் 10 மினிட்ஸ் ஓகே. ஏ என்ற பி தண்ணி வந்து ஃபில் ஆகுது நமக்கு 10 மினிட்ஸ் ஆகுது ஓகே. ஓகே இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ 1/a + 1/b ஏகா ஏவோட இது வாட்டரு இது பியோட வாட்டர் ஃபில் ஆகும் எவ்வளோ மினிட்ஸில் 10 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. அப்போ 10 நான் a + b + 10 எழுதக்கூடாது. அது ரெசிப்ரோக்கல் நம்ம ஏன்னா மினிட்ஸில் வந்துட்டு நான் வாட்டர் வந்து நான் ஒரு இது ஃபில் ஆகிறது வந்து கண்டிப்பாக நான் ரெசிப்ரோக்கல் 1/a 1/b இது ஓகே 1/10 ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஏன்ற பம்ப் வந்து வாட்டர் வருது செகண்டு. ஆனால் பி என்ன சொல்கிறாங்க இன்னா இப்போ 10 மினிட்ஸ் வந்துச்சுன்னா 10 மினிட்ஸ்ல அவுட்டில் போயிடும். அப்போ நெக்ஸ்ட் பி என்ற பம்ப் மட்டும் நமக்கு வெளியில் அவுட் சைடு போகுது ஓகே. ரிவர்ஸில் போகுது ஓகே. பிஎஸ் என்ன பம்ப் பி மட்டும் என்ன வரும் ரன் இந்த ரிவர்ஸ்ல தண்ணி வெளில போயிடுச்சு ஓகே. பி ஏ மட்டும் வாட்டர் மட்டும் அந்த டேங்க்குள்ள வருது. பி மட்டும் அவுட்ஸ் வெளில போகுது. அப்போ வெளியில போறது நம்ம என்ன சொல்லணும் நமக்கு மைனஸ்ல சொல்லணும் ஓகே. அப்போ ஏ வாட்டர் மட்டும் 1/a மைனஸ் எப்படி வந்துச்சு நமக்கு அவுட் ஓகே. ரிவர்ஸ்னா வெளில போயிடுது. அப்போ வெளில போன அவுட்ல போனா -1/b. எவ்வளோ மினிட்ஸ் இந்த டேங்க் ஃபில் ஆகுது நமக்கு 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும்னு சொல்றாங்க. 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும் ஓகே. 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது ஓகே. ஃபில் ஆகும்போது நமக்கு ஏ என்ற பம்பில் வந்து என்ன நமக்கு ஏ என்ற பம்பும் பி என்ற பம்பும் என்ன எத்தனை மினிட்ஸ்ல தனித்தனியாக என்ன நமக்கு வாட்டர் வந்துச்சுன்னா இது வந்து என்ன அந்த டேங்க் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. அதில் ஏவில் 10 மினிட்ஸ்லேருந்து வாட்டர் வருதா, பியில் வந்து நான் 50 மினிட்ஸா அது 20 மினிட்ஸான்னு செக் பண்ண போகிறோம் ஓகே. இதுலேருந்து எத்தனை வாட்டர் நமக்கு வரும், பியிலேருந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா டேங்க் ஃபில் ஆகும். அது தெரியல ஓகேவா. அதை நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ பி நமக்கு தெரியாது ஓகேவா. ஆனால் தான் ஒரு வாட்டர் வந்து இன்னில் வரதுன்னா 2 ஏவிலும் வருது, பியில் வாட்டர் வந்து 10 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. 1/a + 1/b = 1/10. ஆனால் தெரியுமா செகண்டா அதே டேங்க் நெக்ஸ்ட் பி என்ற டேங்க் மட்டும் பம் மட்டும் அவுட்ல ரிவர்ஸ்ல வெளில தண்ணி போயிடுது. ஆனால் ஏ மட்டும் இன்னில் வருது, பி வந்து அவுட்ல போகுது. அப்போ அவுட்ல போனாலும் மைனஸ். இப்போ -1/b எவ்வளோ மினிட்ஸ் ஃபில் ஆகுது நமக்கு 30 மினிட்ஸில் ஃபில் ஆகுது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ என்ற பம்பில் எவ்வளோ வாட்டர் வந்திருக்கும், பி என்ற பம்பில் எவ்வளோ வாட்டர் வந்து செக் பண்ண போகிறோம் ஓகே. இதை நம்ம கூட என்ன ரூல் யூஸ் பண்ணுறாங்க பை யூஸ் கிராமர் ரூல்னா டு த சால்வ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை கிராமர்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே. சரி ஓகே. இப்போ 1/aக்கு நான் எப்படி சால்வ் பண்ணா நமக்கு அதுனா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அது 1/aக்கு என்ன வரும் ஒரு வேல்யூ கொடுத்துங்க எக்ஸ்ன்னு கொடுத்துங்க 1/bக்கு ஒய்ன்னு கொடுத்து லாஸ்ட் ஃபைனல் என்ன வரும் எக்ஸுக்கு 1/a யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்க்கு 1/b ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே. சரி ஓகே. இப்போ 1/aக்கு எக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இது ஃபுல்லாக எக்ஸு, இது ஃபுல்லாக ஒய்யு, இது நான் 1/10 அப்படியே இருக்கும். அது என்ன வரும் நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இது ஏன்னா எக்ஸு மைனஸ் இது ஒய் ஈக்குவல் டு 1/30. இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சா. இப்போ டெல்லு ஃபாலோ பண்ணலாம். டெல்னு வரும் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1 -1
அப்போ -2 வந்துச்சு. நாட் ஈக்குவல் டு 0, இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ டெல் எக்ஸ்னால் நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 1/10 1/30. இப்போ 1/10 தானே, -1/10 -1/30. 30 எல்சியம் எடுத்துட்டா நமக்கு இது 3 டைம்ஸ் இருக்கும். 3 × -1 -1. 30 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். 1 × -1 -1. இப்போ -4 போய் 30. செகண்ட் டேபிள் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 15 டைம்ஸ். -2 5 15 டெல் எக்ஸ். அதே சேம் நேரம் டெல் ஒய். ஒய் வேல்யூ ஃபுல்லாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். 1/10 1/30. அது கிராஸ் மல்டிப்ளை போனால் 1/30 -1/10. எல்சின் அதே சேம் 30 எடுத்தால் 30க்கு 10க்கு எல்சின் 30. இது 30 1 டைம்ஸ் இருக்கும். 1 × 1 1. 10 எத்தனை 3 டைம்ஸ் இருக்கும். 3 × -1 -3. ஓகே. அப்புறம் எக்ஸ்ட்ரா லெஸ் பண்ணால் -2/3. செகண்ட் டேபிள் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் இருக்கும். இது 15 டைம்ஸ். அப்போ -1/15. இப்போ பை கிராமர் ரூல் எக்ஸ் ஈக்குவல் டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸ் -2/15 பை -2. இப்போ -2/15 அப்படியே இருக்கும். டிவைடில் 1 இருக்கும். எப்படி ரிசீவ் 1/-2 மாறும். -2 கேன்சல் ஆகிடும். 1/15. எக்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோம்? 1/a. அப்போ அப்படியே நான் ரிவர்ஸில் மாற்றுங்க. 1 × a 1 × 15 15. அப்போ a ஈக்குவல் டு 15 minutes. ஓகே. இப்போ தெரியல, அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்க. ஓகே. ஓகே. அப்போ a என்ற பம்ப் வந்து எவ்வளோ வாட்டர் வந்திருக்கும்? 15 minutesல வாட்டர் வந்திருக்கும். 15 மினிட்ஸில். ஓகே. நெக்ஸ்ட் ஒய் செக் பண்ணுமா? டெல் ஒய் பை டெல் -1/15 பை -2. அதே சேம் -1/15 இன்ட்டு 1/-2. -- கேன்சல் ஆகிடும். 1 × 1 1. 52 சார் 30. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும். b ஈக்குவல் டு 30 minutes. அப்போ அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஏவில் வந்து 15 minutes வாட்டர் வந்திருக்கும். 15 minutesல b வந்து 30 minutesல வாட்டர் வந்துச்சுன்னா இந்த டேங்கு ஃபில் ஆகிருக்கும். ஓகே. அதான் உங்களுக்கு b என்ன? a ஃபில் த டேங்க்கு 15 minutesல வந்திருக்கும். இப்போ நான் b வந்து ஃபில் த டேங்க்கு 30 minutes வந்திருக்கும். ஓகே. இதுதான் நமக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி ஃபில் பண்ணுற என்ன நமக்கு ரூலை கொடுத்து என்ன ஃபாலோ கிராமர் ரூலை ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்கு ஆர் 5 மார்க் கூட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.